தமிழ்நாட்டில் ஒரு அவல நிலை நிலவுகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் $3 பில்லியன், அதாவது 21,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் மதுபான விற்பனையின் மூலமாக பெறுகிறது. டாஸ்மாக் கடைகள் மூலமாக 26,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் வருமானமாக பெறுகிறது. என்னை பொறுத்தவரை 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு நவீன அரசாங்கம், ஒரு நவீன நாட்டிலே, அதுவும் கலாச்சாரம் கல்வி அதிகமாக இருக்கும் ஒரு நாட்டில் மதுபானத்தின் விற்பனையின் மூலமாக ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நடத்துவது ஏற்கத்தக்கது அல்ல. இது மிகவும் வருத்தமான விஷயம்தான். இதற்கு எதிர்ப்பாக அரசியல் கட்சிகள் அப்பொழுது பேசுகிறார்களே தவிர பொதுமக்களிடமிருந்து ஒரு பெரிய போராட்டமோ ஒரு கொந்தளிப்போ இன்னும் வரவில்லை. இதை பற்றி மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன? ஹைவேயில் இருக்குது, பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, கோயில் பக்கத்தில் இருக்குது. என்ன இருக்கோ இல்லையோ ஒரு ஏரியாவில் போய் போனால் அங்கே டாஸ்மாக் கடை இருக்குது. இந்த அவல நிலை மாற வேண்டும் என்றால் படிப்படியாக டாஸ்மாகோட வீச்சை குறைக்க வேண்டும். பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த முடியும் என்று நான் நம்பவில்லை. நான் அதை அமல்படுத்த வேண்டும் என்று விரும்பினாலும் பிற்காலத்தில் மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் மூலமாக நிச்சயமாக மதுபான விற்பனை நடந்துதான் தீரும். பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் டாஸ்மாகோட வீச்சு கண்டிப்பாக குறைய வேண்டும். படிப்படியாக ஒரு ஆண்டுக்கு இத்தனை டாஸ்மாக் கடைகளை நாங்கள் மூடுவோம் என்று ஒரு வேட்கையோடு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்களும் எழுந்து ஒரு போராட்டத்தை, ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று முழுமையாக விரும்புகிறேன். நானே வேடிக்கையாக சில இடத்துல பேசியிருக்கிறேன். முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவோம், படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை திறந்தோம். இப்போ குடின்னு சொல்லி டாஸ்மாக் கடையை எல்லா இடத்துலையும் திறந்துட்டுருக்கோம். இந்த அவலநிலை போக வேண்டும். தமிழ்நாடு ஒரு வளமான பொருளாதார மாநிலமாக இருக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு இந்த டாஸ்மாக்கின் மூலமாக வருகின்ற தீய விளைவுகள் மூலமாக சமுதாயத்தில் எவ்வளவு பாதிப்பு என்பதை மக்கள் சிந்தித்து பார்த்து படிப்படியாக இந்த டாஸ்மாக் உடைய வீச்சை குறைப்பதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.